விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுகா கோட்டமருதூர் ஏரியில் 3 சிறுவர்கள் சடலமாக கிடந்த செய்தி என்பது மிகப்பெரிய வருத்தத்தையும் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. திருக்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஐயா கா. பொன்முடி அவர்கள் உடனடியாக இந்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரிடம் தெரிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு உரிய இழப்பீட்டுத் தொகையும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஏதேனும் ஒரு அரசாங்க வேலையை வழங்குமாறு மிகவும் பணிவோடு இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விபத்து என்பது இயற்கை, விபத்து எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம், இது இயற்கையின் விதி. இருப்பினும் அந்த கோட்டமருதூர் ஏரி என்பது ஒரு சமமான ஏரி. அந்த ஏரியில் சில சமூக விரோதிகள் சட்டத்திற்கு புறமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஆழமாக மிக ஆழமாக பள்ளத்தை தோண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மிகுந்த ஆழம் இருக்கிறது. இதனை காணாத சிறுவர்கள் அங்கே செல்கிறார்கள். அந்த ஏரியில் மூழ்கி உயிர் நீர்க்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இனிவரும் காலம் என்பது மழைக்காலமாக இருக்கிறது. ஆக உரிய நீர்வளத்துறை அதிகாரிகள் அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனியல் விஓஓ சம்பந்தப்பட்ட பிடிஓ அல்லது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவரவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை சற்று பார்வையிட்டு எது ஆபத்தான ஏரி என்பதை தெரிவிக்குமாறு, இது ஆபத்தான குளம், இது ஆபத்தான குட்டை என்று ஒரு பதாகை வைக்க வேண்டும். விபத்து என்பது இயற்கை. ஆனால் விபத்து வராமல் இருப்பதற்கு என்னென்ன முன்னெடுப்பார்கள் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் எந்தெந்த ஏரி ஆபத்தான ஏரி, எந்த குளங்கள் ஆபத்தான குளங்கள், இது குளிக்கக்கூடிய இடமா, குளிக்க ஏதுவற்ற இடமா என்ற ஒரு விளம்பர பதாகை வைத்திருந்தால் இன்னும் கூடுதலாக விபத்துக்களை குறைக்கலாம். இயற்கை என்பது வேறு, பட் விபத்து குறைக்க என்னென்ன வகைகள் செய்ய வேண்டுமோ அந்த வகைகளை நாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாகவும் இதன் மூலம் வைக்கிறேன். மேலும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமாகிய உயர்கல்வித்துறை அமைச்சருமாகிய ஐயா கா. பொன்முடி அவர்கள் உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் இந்த செய்தியை தெரிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடி ஒரு தீர்வை காண வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே ஐயா அவர்கள் தயவு செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு முறையான இழப்பீட்டுத் தொகையும் அந்த குடும்பம் வாழ்வாதாரம் அடைய ஏதேனும் ஒரு அரசாங்க வேலையை தருமாறு இந்த காணொலி மூலம் உங்களை இருகரம் கூப்பி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.